பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா? சந்தோஷமா இல்லையா? ஸோ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது தான் என்னது? நம்மளுடைய ஸோ பிலிப்பியர் 4:4 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சந்தோஷமா இருங்க. ஸோ இப்போ நம்ம கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறான்னு கரங்களை தட்டி பாடுவோமா? நல்லா கிளாப் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ல இருக்கிற சின்ன அண்ணா சின்ன அக்காங்க எல்லாம் கிளாப் பண்ணலாமா? பெரிய அண்ணா அக்காவோட சேர்ந்து சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் யார் இருக்கா? சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சாரி, உங்க உற்சாகத்தை இன்டரப்ட் பண்றதுக்காக. உயர்வானாலும் தாழ்வானாலும் யார் என் கூட இருக்கிறனால? சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதா. அது மட்டும் நம்ம ஆக்ஷனோட பண்ணலாம். ஓகேவா? பாடலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து சந்தோஷமா இருங்கன்னு கரங்களை தட்டி பாடுவோமா? பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணிருங்க. வர்ஷிப் பண்ற டைம்ல நல்லா சந்தோஷமா கையை தட்டி ஹாப்பியா கை தட்ட தட்ட அந்த உற்சாகம் வந்துடும். நான் பின்னாடி இருக்கும் போதும் அப்படிதான், கை தட்ட தட்ட உற்சாகம் வந்துடும். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்படி இருந்தாலும் மேல உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் யாரு நம்ம கூட இருக்கா? சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் சொல்லுவோமா? உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் யாரு நம்ம கூட இருக்கா? சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லலாமா? உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க. சோர்ந்து போய் கிடக்கிற உங்க ஆவியை பார்த்து சொல்லுங்க. Be happy, rejoice in the Lord அப்படின்னு சொல்லி உங்களே நீங்க உற்சாகப்படுத்துங்க பார்க்கலாம். ஏன்னா சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். கையை தட்டலாமா? சின்ன அக்காங்க எல்லாம் தட்டுங்க பார்க்கலாம் கையை. நெருக்கத்தின் நேரத்திலும் அண்ணாங்க எல்லாம் கை தட்டுங்க. கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. தலைக்கு மேல கையை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. மேல கை வச்சு உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் யாரு கூட இருக்கா? சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து பாடணும். நான் இங்க இருந்து நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன்ல, என்ன பார்த்து நீங்க சொல்ல மாட்டீங்களா?
சந்தோஷமா இருங்கன்னு வாய் திறந்து பாருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் கையை தட்டலாமே நல்லா. ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சொல்லலாமா? சந்தோஷமாயிருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் யார் இருக்கா தெரியுமா? சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு. அதனால சந்தோஷமா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சந்தோஷமா கையை தட்டுங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்கன்னு கரங்களை தட்டி பாடுவோமா? மியூசிக்கும் நீங்க தாளம் கொடுக்கணும். ஓகேவா? கை தட்டுங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. கையை தட்டி சந்தோஷமா சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் மேல, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் கூட இருக்கா? சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் சொல்லுங்க. சர்வவல்லவர், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. கையை தட்டி எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மளை அழைத்த தேவன், இருளில் இருந்த நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன் நம்மளை ஒரு நாளும் துக்கத்திலே மடிந்து போக அவர் விட மாட்டார். அதனால சந்தோஷமா இருங்கன்னு நம்மளை நாமே தேய்ச்சலாமா? தோய்ந்து போயிருக்கிற, நொந்து போயிருக்கிற, உலர்ந்து போயிருக்கிற உங்க ஆத்மா பார்த்து சொல்லுங்க, be happy, rejoice in the Lord அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமா கையை தட்டி சொல்லலாம் சத்தமா. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க நல்லா. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்? ஆனாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு. தலைக்கு மேல கையை தட்டி அந்த சர்வவல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி நல்லா முழு பலத்தோடு எப்பொழுது கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பதுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your strength, your strength, your strength சொல்லுங்க. கூப்பிடல, கையை தட்டி திரும்பி பார்க்க வைங்க. your strength, rejoice in the Lord. அதுதான் உங்களுடைய பலன்.
இப்பொழுதும் அப்படியே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரி சத்யா சிவம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. ஒரு கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இப்போது எங்களோட பேசுங்கப்பா, உடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வரட்டும் சுவாமி. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் ஆண்டவரே என்னுடைய இருதயத்துக்கு நேராக கடந்து வரட்டும். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும், பின்பாக இருக்கிறவங்க வரைக்கும் கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் என் உள்ளத்துக்கு நேராக கடந்து வரட்டும், என் இருதயத்தில் விதைக்கப்படட்டும். அந்த வார்த்தை வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கரங்களை தட்டி அருமையான சகோதரி அம்மா வரவேற்கலாம். க்ளோரி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிக்கிறீங்களாம்மா குட்டீஸ்? நீங்களும் உங்களுக்கும் அக்காமாருக்கும் இப்போ 40, சரியா? யார் கர்த்தர் நல்லவர்னு சத்தமாக சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். யூத் சொல்கிறாங்களா இல்லை குட்டீஸ் சொல்கிறீங்களான்னு பார்க்க போகிறோம், சரியா? கர்த்தர் நல்லவர். வெரி குட். இப்போ யூத்து நீங்களாம் பெரியவங்க எப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். கர்த்தர் அவ்வளோதானாம்மா? யூத் அவ்வளோதானா? கர்த்தர். குட்டீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப 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 நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமா நாம் ஆராதிக்கிற அன்பு தெய்வம் ரொம்ப 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 நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா தேவ சமூகத்தில்? உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆமாண்டவரே, உங்களோடு இணைந்திட எங்கள் இருதயங்கள் ஏங்குகிறதப்பா. அந்த தாகத்தையும் ஏக்கத்தையும் ஆண்டவரே எல்லா வாலிப செல்வங்களுக்கும், எல்லா சிறு குழந்தைகளுக்கும், பெரியோர்களுக்கும் நீங்க கொடுத்து கத்தாவே. நாங்க எப்போதும் உம்மோடு நடக்கணும்ப்பா, உம்மோடு அமரணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்வதற்கென்றே எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. அந்த நோக்கத்தை அறிந்து நாங்கள் செயல்படத்தக்கதாய் எங்க இருதயங்கள் எப்போதும் உமக்காக ஏங்குகிறதாய் மாறும்படிக்காய் இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசுங்க. நாங்கள் செவிகளை திறந்து
இருதயத்தை திறந்து நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க மாதிரி சவுண்டு வரணும், சரியா? பெரியவங்க உங்களை விட அதிகமாக கையை தூக்குறாங்க, ஆமேன்னு சொல்கிறாங்க, சத்தம் பெருசாக வருது. வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அவங்கள விட பலவான்கள் இல்லையா? பலவான் கையில் உள்ள அம்புக்கு அப்பா. நீங்கள் பேசுகிறது கூட உங்கள் காதுக்கு கேட்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பேசுகிறது உங்கள் காதுக்கு கேட்குதாம்மா? குட்டீஸ் ஓகே, நான் வாலிப பிள்ளைகளை கேட்குறேன். நீங்கள் பேசுகிறது எங்கள் காதுக்கு கேட்கணும் இல்லையா? அல்லேலூயா. சத்தமாக பேசி பழகணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அவரை துதிப்பதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா வாயை திறந்து நீங்கள் அக்கம் பக்கம்லாம் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்காதீங்க. கண்களை மூடி நல்லா தெரிந்த பாடல்களை ஆராதிக்கிறாங்க. நல்லா கண்களை மூடி மனமிட்டு ஆராதிப்பீங்கன்னு சொன்னால் இந்த கூச்ச சுபாவமெல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும் இல்லையா? அல்லேலூயா. பொதுவாக கிறிஸ்டியன் பிள்ளைங்க அப்படின்னா எதுக்குமே அவங்களுக்கு அந்த போல்ட்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களிலேருந்தே நம்ம என்ன செய்கிறோம்? சண்டே கிளாஸில் பழக்குவித்து அவங்க ட்ரைன் பண்ணிடுறனால எந்த ஸ்டேஜ் ஃபியரும் இருக்காது. ஆண்டியை ஒரு காலத்தில் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், ஆனால் ஒரு வார்த்தை ஸ்டேஜில் நின்று பேச சொன்னால் தொடையெல்லாம் நடுங்கும். என்ன செய்யும்? நடுங்கும். அப்படிப்பட்ட எண்ணெய் தான் ஆண்டவர் பழக்குவித்து உங்கள் முன்னால் சாட்சியாய் நிறுத்தியிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்ம பிள்ளைங்களாம் பாக்கியசாலி. அங்குள் சொன்னது போல் நாங்களாம் வாலிபத்தை தாண்டி தான் என்ன செஞ்சிட்டோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நீங்கள் எப்படி சின்ன குட்டி பிள்ளையிலே ஆண்டவரை அறிகிற அறிவினால் உங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை அதிகமாய் சோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சரி, நம்ம பார்ட்ஸில், நம்ம உடல் உறுப்பில் உள்ள ஆர்கனில் எது ரொம்ப முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம்? எது? ஹார்ட் இல்லையா? இன்னைக்கு ஹார்ட்டை பற்றி தான் நம்ம ஆராய போகிறோம், சரியா? ஹார்ட்டை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியுமாம்மா? குட்டீஸ்க்கு நல்லா கையை தூக்குறாங்க. சரி, ஹார்ட்டில் எத்தனை சாம்பர்ஸ் இருக்கு? வெரி குட், வெரி குட். நீங்கள் சொல்லாதீங்க ஆன்சர், பெரியவங்களை கேட்குறேன், இந்த வாலிப பிள்ளைங்களை கேட்குறேன். சரி, அது என்ன வேலையை செய்யும்? வாலிப பிள்ளைகள் ஹார்ட்டோட வேலை, மெயின் ஹார்ட்டோட வேலை என்னம்மா? சுத்திகரிப்பு. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதாவது நம்ம பார்ட்ஸில் இருக்க அனைத்து கெட்ட ரத்தத்தையும் வெயின்ஸ் எடுத்துட்டு வந்து என்ன செய்யும்? ஹார்ட்டில் கொடுக்கும். அது என்ன செய்யும்னா எல்லா கெட்ட ரத்தத்தையும் சுத்திகரித்து அது நல்ல ரத்தமாய் மாற்றி நம்ம ஆர்கன்ஸ், எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பிளட் வெஷல்ஸ் மூலமாக என்ன செய்யும்? அதை அனுப்பி கொடுக்கும். இதனோட வேலை, முக்கியமான வேலை பியூரிஃபிகேஷன். சொல்லுங்க. என்ன செய்யும்? சான்டிஃபிகேஷன், சுத்திகரிப்பு. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஹார்ட்டோட முக்கியமான வேலை என்ன? சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. முக்கியமான வேலையை செய்து. இப்போ பாருங்கள், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி யாரையாவது படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் பார்த்தோன்னா யாரும் வரக்கூடாது, யாரும் உள்ளே என்ட்ராகக்கூடாது. ஏன்னா அந்த ஹார்ட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்மளை உள்ள ஒன்று என்ன செய்ய மாட்டாங்க? விடமாட்டாங்க இல்லையா? ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க இருக்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஏன்னா சீக்கிரமாக அது என்ன செய்கிறோம்? என்ன ஆகிடும்? பொல்யூட் ஆயிரும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும், ஏதாவது வேதனை
உண்டாயிரும் என்று சொல்லி டாக்டர்கள் சொல்கிறாங்க. அதே ஹார்ட்டு அநேக அசுத்தங்களை, அசுத்த சிந்தைகளை, அசுத்த எண்ணங்களை என்ன செய்து உள்ள நிரப்பி வச்சிருக்கு. பியூரிஃபிகேஷன் செய்கிற ஹார்ட் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன செய்துன்னா அநேக அசுத்தங்களை அது இருதயத்திலே வைத்து வைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியம் எப்படியெல்லாம் இருக்குன்னு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உள்ள என்டர் ஆகும்போதே ஒரு ஸ்கேனிங் மிஷின் வைக்கப்பட்டிருக்கு. உள்ள நீங்கள் என்டர் ஆகும்போதே ஸ்கேன் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தரையா ஸ்கேன் பண்ணி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உள்ள என்டர் ஆக விடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனோ என்னத்தை பார்க்குறான்? முகத்தை பார்க்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். அப்போ ஸ்கேன் பண்ணுறாரா இல்லையா? உங்கள் உங்கள் இருதயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? ஸ்கேன் பண்ணுறார். ஸ்கேன் பண்ணி உங்கள் இருதயத்தில் என்னென்ன இருக்கு என்பதை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கிள் சொன்னப்போ எனக்கு அந்த நாளிலே ஆண்டவர் போட்ட வார்த்தை இதுதான், உங்கள் இருதயத்தை சுத்திகரியுங்கள். நல்ல வேலையை செய்கிற அந்த ஹார்ட் இல்லையா, நல்ல ரத்தத்தை நம்ம ஆர்கன்கெல்லாம் அனுப்பலைன்னா, கெட்ட ரத்தமாக மாறிடுச்சுன்னா நம்ம ஜீவனை என்ன செஞ்சிடும்? போயிடும். ஜீவனே இருக்காது. ஹார்ட் வேலை செய்யணுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? இறந்து போய்விடுவோம். ஆனால் அந்த பியூரிஃபிகேஷனை செய்கிற முக்கியமான வேலையை செய்கிற அந்த ஹார்ட்டில் நீங்கள் நினச்சி பாருங்கள், அநேக அசுத்தங்கள், வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம இருதயத்தில் வைத்து வைக்கிறோம். கடலை பாருங்க, கடல் எவ்வளவு பெரியது இல்லையா? கடல் பெருசா இல்லையா? ஆனால் அந்த கடல் என்ன செய்யும்? ஜீவன் உள்ளதை உள்ள வாங்கிக்கும். நம்ம ஜீவனோட போனோம்னா, நீச்சல் தெரியலன்னா நம்மளை என்ன செஞ்சிடும்? என்ன செய்யும்? என்ன செய்யுமா கடல்? நீச்சல் தெரியாமல் கடலுக்குள்ளே போனீங்கன்னா என்ன செய்யும்? என்ன செய்யும்? கடப்பாறை நீச்சம்தான், இறந்து போயிடுவோம் இல்லையா? ஜீவன் உள்ளதை தான் உள்வாங்கும் கடல் கூட. ஜீவன் அற்று கிடக்கிற எல்லா குப்பைகளையும் நுரை தள்ளி என்ன செஞ்சிடுமா? கரையில் கொண்டு போய் சேர்த்துரும். பார்த்துருக்கீங்களா? ஏதாவது தூக்கி போடுங்க, அது என்ன செய்யும்? கடல் அலைகள் அடிச்சு அடிச்சு வேண்டாத குப்பையெல்லாம் கரையில் கொண்டு வந்து சேர்த்து வச்சிரும். நமக்கு ஜீவன் இல்லைன்னா அது கூட என்ன செய்யும்? நம்ம பாடி கூட என்ன செஞ்சிடும்? கடல் ஓரத்தில் வந்து தள்ளி போட்டுரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கடலே அந்த முக்கியமான வேலையை செய்து, ஆனால் மனுஷனாகிய நமக்குள்ளே இருக்கிற அந்த சுத்த இருதயம், ஹல்லேலூயா, அநேக அசுத்தங்களை உள்வாங்கி அநேக அசுத்தங்களை பிறப்பிக்கிற இடமாய் நம்ம இருதயம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு விச வாலிப பிள்ளைங்களெல்லாம், ஈவன் பெரியவங்களும் சரி, சிறு குட்டி பிள்ளைங்களும் சரி, உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நம்மை நாமே என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா இனி வரும் காலங்கள் கொடுமையான காலங்களாக இருப்பதுனால, நம்ம அந்த கொடுமையான காலம், வஞ்சக காலமாக இருப்பதுனால, மாய்மாலமான உலகமாக இருப்பதுனால, நம்ம வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு உங்களை செல்ஃபோனை கொண்டு வந்து என்ன செய்கிறான்? உங்களை
திசை திருப்பி வேறு பக்கமாக சிந்தையை, எண்ணத்தை, இருதயத்தை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஏஐ இப்போ என்ன செய்கிறாங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஏஐ படிக்கணும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வரப்போகுது. உண்மையா இல்லையா? யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க? ஹல்லேலூயா. அப்போ அந்த ஏஐ என்ன செய்யும், முதல்ல நமக்கு அட்வைஸ் பண்ணும், நம்ம கேட்குறதெல்லாம் அதுக்கு ஆன்சர் பண்ணும். செகண்ட் அது என்ன செய்யும், நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் அதை ஆர்டரிங் பண்ண போகுது. கடைசியில் வர்ற அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன பண்ண போகுதுன்னா, உங்களை கண்ட்ரோல் பண்ணி இதை தான் செய்யணும், இதை தான் வாங்கணும். இப்போ அமெரிக்காலலாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ என்ன சொல்லுதுன்னா, நீ இவ்வளோ தூரத்துக்கு தான் உன் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியும், நீ இதுக்கு மிஞ்சி போனா பெட்ரோல் போடணுன்னா கூட அங்கே பெட்ரோல் போட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அநேக இடங்களில் சிப்பும் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, கடைசி காலத்தில் என்ன செய்வாங்க, ஹல்லேலூயா, சிப்பை பதிப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு சிப்பையும் அநேக இடத்துல கையில் வச்சிட்ருக்காங்க. அதனால மாயமான உலகத்தில் நம்ம இருக்கோம். அதனால நம்ம ஹார்ட்டு பியூராக இருந்தால் தான் என்ன சம்பவித்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம இருதயம் கரப்ட் ஆகாமல் இருந்தால் தான் தேவன் சொல்லுவதை, தேவன் நம்மை பாதுகாக்கவும், தேவன் நமக்கு போஷிக்கவும், தேவன் நம்மை நடத்தவும் போதுமான இருதயம் நமக்குள்ளே இருந்தால்தான் தேவன் நம்மை நடத்த முடியும். ஆனபடியினாலே நீங்கள் ஒரு தெளிவாக இருக்கணும். இனி நான் உலகத்துக்குள்ளே கலக்க மாட்டேன், உலக காரியங்களில் கலக்க மாட்டேன், உலகத்தின் கிரியையில் நான் கலக்க மாட்டேன். என் ஹார்ட் எப்படி இருக்கணும், பியூராக இருக்கணும். அதனால் நாம் எதிர்காலத்தில் இன்னும் வரப்போகிற நாட்கள் இன்னும் கொடுமையாக இருக்க போகிறனால மாய்மாலத்தில் நம்ம விழுந்து போக கூடாது. சாத்தான் என்னென்ன வகையான டெக்னாலஜியை கொண்டு உங்களை திசை திருப்பி நடத்துவான்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு அந்த பியூர் ஹார்ட் இருக்கும்போது சொல்லுவார், இது தப்பு மகளே. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஹார்ட் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அது எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க? யாருக்கா சொல்ல முடியுமா? ஹார்ட் எவ்வளோ பெருசுமா? கரெக்ட், எஸ். இங்கே பாருங்க, உங்கள் விரலை இப்படி மடக்கிட்டு, பெருவிரலை மடக்கிட்டு இப்படி 4 விரலையும் மடக்குனீங்கன்னா இந்த அளவு தான் உங்கள் ஹார்ட். இதுதான் அவ்வளோ பெரிய வேலையை செய்யுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி அந்த இடத்துல வச்சிருக்காருன்னா, நம்ம ரிப் போன் நடுவில் லெஃப்ட் சைடாக கோனிக்கல் ஷேப்பில் அப்படியே அந்த இடத்துல தொங்க விட்டது போல தொங்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு மேலும் கீழும் இங்கே டயப்ரம் இருக்குது, கீழே மேலே அந்த ரிப் போன் இருக்குது. அப்படி ஆண்டவர் பாதுகாத்து அதுக்குள்ள கேவிட்டிக்குள்ளே என்ன செஞ்சுருக்காரு, நம்ம ஹார்ட்டை வச்சிருக்கார். ஹல்லேலூயா. ஏன்னா ஹார்ட் அவ்வளோ முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 139:23. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி தாவீது பக்தன் இப்படியாய் எழுகிறார். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இப்போ நீங்கள் ஆராய போறீங்க, உங்கள் ஹார்ட்டை என்ன செய்ய போறீங்க? வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று நீங்கள் ஆராய்ந்து
ஆண்டவரே, நான் நித்தியத்துக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிறவள், நித்தியத்துக்குரியவள், நித்திய ராஜ்யத்துக்கென்று என்னை அழைத்திருக்கீங்க. ஆனால இந்த உலகத்தோடு, உலக காரியங்களோடு நான் கலக்காதபடி நான் வந்து உம்முடைய வழியிலே உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது என் இருதயத்தில் இருக்கா என்று சொல்லி அதை களைந்து போட்டு என்னை நித்தியத்தின் பாதையிலே நடத்துங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் சொன்னேன், ஒரு ஸ்கேனிங் மிஷின் வச்சிருக்காரு. நீங்கள் உள்ளே என்டர் ஆகும்போதே உங்கள் இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரு? ஸ்கேன் பண்ணிட்டார். யாருடைய இருதயமும் அவருக்கு மறைவாக கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஹார்ட் ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. வேதம் அப்படியாதான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23:7 வாசித்து பாருங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறானா? எப்படி இருக்கான்? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அந்த மனுஷன் இருக்கிறான். அப்போ இங்க இருதயத்தை எவ்வளோ பியூரிட்டியாக நீங்கள் வச்சுக்கணும்னு பாருங்க. இருதயத்தின் நினைவு எப்படியோ அந்த மனுஷனுடைய செய்கையும் கிரியையும் பேச்சும் நடக்கையும் அவனுடைய காரியங்களும் அப்படியே இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீங்கள் பாருங்க, நம்ம கண்ணால் பார்க்குறோம், நம் காண்பதும் நம் கேட்பதும் நம்மை எது பாதிக்குதோ, நம்ம கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது எது நம்மை பாதிக்கிறதோ, ஹல்லேலூயா, அதை பொறுத்து நம் செயல்பாடுகள் மாறும். நம் செயல்பாடுகள் என்ன செய்யும்? மாறும். ஹல்லேலூயா. நம் கேட்கறது எதுவோ, நம் பார்க்கறது எதுவோ, அது எது நம்மை பாதிக்குதோ அது என்ன செய்யும்? நம்ம செயல்பாடாக மாறுது. ஏன்னா எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஐக்கும் இயருக்கும் நம்ம த்ரோட்டுக்குமே நம்ம இருதயத்துக்குமே பெரிய ஒரு கனெக்ஷன் அங்கே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஐயோட, பிரெயினோட, நம்ம ஹார்ட்டோட எல்லா கனெக்ஷனும் இணைந்து நமக்கு செயல்படுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே பாருங்க, எல்லாம் வேதம் எப்படி சொல்லுதுன்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? யாராவது எந்த மனுஷனாவது ஒரு மனுஷன் முன்னால் இருக்க இருதயத்தை அறிந்து கொள்ள முடியுமா? 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 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஒருவனாலும் அறிந்து கொள்ள தேவன் ஒருவரை தவிர ஒரு இருதயத்தில் இருக்க காரியத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அது திருக்குள்ளது, மகா கேடுள்ளதாம். எப்படி உள்ளது? மகா கேடுள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்தை நம்ம எவ்வளவாய் கவனமாய் அந்த இருதயத்தின் பேரில் நம்ம இருக்க வேணும் பாருங்க. அதைத்தான் சாலமோனுக்கு தாவீது ராஜா சொல்லி தருகிறார். 1 நாளாகமம் 28:9 வாசிக்க கேட்போம். குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. பாருங்க, அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிவுகிறார். அப்போ என்னது? ஹார்ட்டுக்கு, நம்ம நினைவுக்கு, நம்ம சிந்தைக்கு, அல்லேலூயா, நம்ம கண்ணுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. பாருங்க, ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம். நம்ம ஐ பவர்ஃபுல் கேமரா, யாருக்கெல்லாம் தெரியும்? நம்ம ஐ எப்படிப்பட்டது? பவர்ஃபுல் கேமரா. அது கேட்ச் பண்ணிடும். கேட்ச் பண்ணி என்ன செய்யும்? பிரெயினுக்கு அதை செலுத்தும். அந்த பிரெயினுக்கு செலுத்தி அது கற்பனையாய் ஒரு காரியத்தை, அந்த 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 நடந்த சம்பவமோ பார்த்த காரியமோ நம்ம பிரெயினுக்கு போயிட்டு நம்ம ஹார்ட்டில் அது என்ன செய்யும்? ஒரு பெரிய பிம்பத்தை, நினைவுகளின் தோற்றங்களை உண்டாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன செய்யும்? நினைவுகளின் தோற்றங்களை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிம்பத்தை, மாயமான ஒரு பிம்பத்தை என்ன செஞ்சிரும்? அங்கே பதிவு பண்ணி வச்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம இருதயங்களை ஆராய்கிறது மாத்திரமல்ல, நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், அவரை விட்டுவிட்டால் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஹார்ட் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை செய்து பாருங்க. ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டு அது பிரெயினுக்கு மட்டும் போனால் அது வந்து கண் இருக்குது, நம்ம எல்லா காரியத்தையும் பார்க்க தான் செய்யணும், உலகத்தை பார்க்கணும், எல்லா காரியமும் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அந்த பார்க்குற காரியம் நம்ம பிரெயினுக்கு போச்சுன்னா, பிரெயினுக்கு போயிட்டு அதோடு விட்டுட்டோம்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அது இருதயத்தை தாக்கும்போது, அது இருதயத்துக்குள்ளே எடுக்கும்போது, அது இருதயத்துக்குள்ளே வரும்போது தான் அது என்ன செய்யும்? பெரிய ஒரு மாயமான பிம்பத்தை நமக்குள்ளே உருவாக்கி, அதன் நினைவுகளை, தோற்றங்களை உருவாக்கி, நம்ம அதே சிந்தையில் இருப்போம், அதே எண்ணத்தில் இருப்போம், அதையே நமக்கு திருப்பி திருப்பி காமிச்சு அந்த சிந்தையிலே நம்ம இருக்கும்படி நம் இருதயத்தை அது கரப்டாக்கும்படியாய், அல்லேலூயா, அந்த மாயமான ஒரு காரியத்தை அது நடப்பித்து விடும் என்பது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த ஹார்ட்டில் தான் நான் என்ன சொன்னேன்? இந்த ஹார்ட் தான் நமக்கு தேவன் தங்கியிருக்கிற ஆலயமாயிருக்கிறது. அந்த தேவ ஆலயத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கும். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய மகிமை அங்கே தங்கி இருக்கும். உங்கள் ஹார்ட்டில் என்ன இருக்குது சொல்லுங்க? என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம் இருக்கும், தேவ மகிமை அங்கே தங்கியிருக்கும், கிறிஸ்துவானவர் அங்கே இருக்கிறார். திரியேக தேவனை நாம் என்ன செஞ்சுருக்கோம்? இருதயத்தில் ஃபுல்லாக வச்சுருக்கோம். அதனால தான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் கர்த்தரை தேடுங்க. ஏன் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்போ ஃபுல் ஹார்ட்டையும் யாருக்கு நம்ம கொடுத்துடணும்? ஆண்டவருக்குன்னு கொடுத்துடணும். நம்ம ஹார்ட் ஃபுல்லாக அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய ஆளுகையினால, அவருடைய மகிமையினால, அவருடைய தங்கி தாபரிக்கிற பரிசுத்த ஆலயமாய் அதை நம்ம வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதை ஒருவராலும் கரெக்ட் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தெய்வீக தன்மை நிறைந்த அந்த ஹார்ட்டாது நமக்கு மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆலயமாய் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக வேளையில் அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் 3, சரிங்களா? தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய ஆளுகை, குமாரனுடைய ஆளுகை அங்கே இருக்க வேணும். அந்த ஹார்ட்டை நம்ம அநேகருக்கு பிச்சு கொடுத்துறோம். எத்தனை சேம்பர் இருக்குன்னு சொன்னேன்? 4 சேம்பர்ஸ். நம்ம அதையும் பல சேம்பர்ஸ் ஆக்கி அநேகருக்கு அதில் முக்கியப்படுத்திடுறோம். அநேகரை அதில் முக்கியமாக நம்ம வச்சுட்டு
நமக்கு அந்த தேவ பிரசன்னம், தேவ மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய அந்த பிரசன்னத்தை, மகிமையை ஒரு ஓரமாக தள்ளி வச்சிடும். ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இதில் என்னென்ன ஃபில் பண்ண முடியுமோ அத்தனையும் ஃபில் பண்ணிட்டு அவரை செயல்படாதவரா, அவர் கிரியை செய்யாதவரா, அவர் நம்ம நிமித்தம் அவர் துக்கித்து இருக்கிறவரா நம்ம ஹார்ட்டில் ஒரு ஓரமாக தள்ளி வச்சிடறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முக்கியமாக வாலிப பிள்ளைகள், இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் மிகவும் கொடியதாக இருக்கிறது. யாரை எவனை வஞ்சிக்கலாமோ இந்த எப்பொழுதும் ரோமிங்கில் இருக்காவன். வாலிப பிள்ளைகளை ஈஸியாக, சிறு பிள்ளைகளை ஈஸியாக அவன் கவர்த்து தேவன் வைத்திருக்க திட்டத்தையும் தீர்மானத்தையும் நோக்கத்தையும் அவிழ்த்து போடும்படியாய் அவன் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறான். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள், சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த ஹார்ட்டை நீங்கள் பியூராக வச்சுக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கும் அதில் இடம் கொடுத்துடாதீங்க. ஹல்லேலூயா. அந்த ஹார்ட்டு ஃபுல்லாக யார் இருக்கணும்? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆளுகை தான் இருக்க வேணும். ஹல்லேலூயா. அந்த ஹார்ட்டை நம்ம நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிடுறதுனால நாம் நமக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த பரிசுத்தமான ஹார்ட்டை கரெக்ட் பண்ணிடுறோம். பாருங்கள், நினச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தப்பு செய்யும்போது ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாரா மாட்டாரா? மகனே, நீ செய்கிறது தப்பு, நீ பார்க்குறது தப்பு, நீ கேட்குறது தப்பு, நீ நடந்து போகிற பாதை சரியில்லை, உன் கைகளினால் செய்கிற இந்த கிரியை சரியில்லை, உன் சிந்தையில் சிந்திக்கிறதும் சரியில்லை அப்படின்னு நமக்கு உணர்த்தும். ஆனால் உணர்த்த நம்ம அதை கேட்காம மறுபடியும் நாம் அந்த காரியத்தை செய்வோமானால் ஒரு காலகட்டம் வரும்போது என்ன செஞ்சிரும் அப்படின்னா அந்த ஹார்ட்டு மறத்து போயிடும். என்னதான் தப்பு செஞ்சாலும் அது தப்பாகவே நமக்கு தோணாது. அந்த அளவுக்கு ஹார்ட்டை என்ன செஞ்சிடும்? அப்படியே மறத்து போயிடும். தான் செய்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கிற அளவில் போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஹார்ட்டை எப்பயுமே கான்சியஸாக நம்ம வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சரின்னு எல்லாத்தையும் சரின்னு நம்ம போகும்போது கொஞ்ச நாள் வரும்போது உடனேலாம் அது கரப்ட் ஆகாது, இமீடியட்டாக கரப்ட் ஆகாது. நாட்கள் போக 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 அப்படியே கரெக்டாகி அதுக்குள்ளே எல்லா அசுத்தங்களும் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன இருக்காது? உணர்வே இருக்காது. நான் செய்கிறது தப்புன்ற உணர்வே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட்டை விட்டுறவே கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஹார்ட்டை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதைத்தான் பாருங்க, தாவீது தான் கடந்து வந்த பாதை அவருக்கு தெரியும், தான் நடந்து வந்த பாதை அவருக்கு தெரியும். அதைத்தான் அறிவுரையாய் தன் மகனாகிய சாலமோன் அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யும் போது அவருக்கு அட்வைஸா சொல்றாரு, கர்த்தர் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் உன்னை என்றைக்கும் கைவிட்டு விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம யாரோட இருக்கணும்? அப்பாவோட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த ஹார்ட் பியூராக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தாவீது சாலமோனுக்கு இதை அறிவுரையாய் கூறுகிறார். ஏன் அவர் அறிவுரையாய் கூறுகிறார்னா, தாவீது எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பார்க்கலாம்? இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அது பின்னால தேவனை ஆராதித்தவர். வனாந்திரத்தில் இருக்கும்போதே எப்போதும் தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன், அவரோடு அன்பு கூர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் எப்போதும் இருக்கிற மனுஷன்.
அவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலும் உண்மையுள்ள மனுஷனாய் உத்தமமுள்ள மனுஷனாய் வாழ்ந்தவர் தான் தாவீது. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் அந்த தாவீது ஒரு நாள் பாருங்க, யுத்தத்துக்கு போக வேண்டிய மனுஷன் உப்பரிகையின் மேலே, தன் அரண்மனையின் உப்பரிகை மேலே உலாவி வந்து கொண்டு இருக்கும்போது அவர் கண்ணு ஒரு காரியத்தை கேட்ச் பண்ணுது. அவர் கண் என்ன செய்து ஒரு கேமராவை எடுக்குது. உடனே அது இருதயத்தை கரெக்ட் பண்ணாது. என்ன செய்யும்னா, அந்த கேட்சப் பண்ண அந்த காட்சியை பிரெயினுக்கு கொண்டு போகும். பிரெயினுக்கு கொண்டு போயிட்டு அதை அப்படியே விட்டுட்டோன்னா, இருதயத்துக்குள்ளே வரலன்னா அது கரெக்ட் ஆகாது. ஆனால் மீண்டும் மீண்டுமாய் அந்த நினைவுகளை, எண்ணங்களை, பிம்பங்களை உருவாக்கி நம்ம இருதயத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து விட்டதுன்னா, தாவீது உடனே அந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டார். பச்சைவாளிடம் திங்க் பண்ணி அந்த காட்சி மீண்டும் மீண்டுமாய் வந்து 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 அவரில் சிந்தையை, அவருடைய எண்ணத்தை, அவருடைய எல்லாவற்றையும் சேதப்படுத்தி கடைசியில் என்ன செஞ்சிச்சு, ஹார்ட்டில் உட்காந்துருச்சு. இப்போ அவருடைய மைண்ட் என்ன செய்து, அடைய வேணும், அதை செய்யணும், அந்த தவறை செய்யணும், அதை நான் அடையணும்னு இப்போ ஹார்ட்டு கரப்டாகி அதை சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உலக காரியங்களுக்கு ஒருபோதும் நீங்கள் ஒத்து போகாதீங்க. எப்படி கரப்ட் ஆகும் அந்த இது, கண்களால் கேட்கறது, காதுகளினால் நீங்கள் கேட்கறது, கண்களினால் பார்க்கிறது, உங்கள் மூளையை கொண்டு போய் வைத்து அது இருதயத்தை கரப்டாக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்திருக்கு. நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம அநேக வேளையில் எல்லாத்தையும் மறந்துடுவோம், ஒரு சில காரியங்கள் தரல. ஆனால் என்ன கெட்டது நடந்திருந்தாலும் அது நமக்கு தெரியுமா தெரியாதா? அந்த கெட்டது மட்டும் எப்போதும் என்ன செய்யும், நமக்கு நினைப்பூட்டுக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த கெட்டது மட்டும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஹார்ட்டில் அது வந்துக்கிட்டே இருக்கும், திருப்பி ரிப்பீட்டாக. ஹல்லேலூயா. அப்படியாய் நம்ம கெட்ட சிந்தைகள், கெட்ட எண்ணங்கள் இருதயத்தை என்ன செய்யும், கரப்ட் பண்ணிரும். ஹல்லேலூயா. அதனால தாவீது சொல்றாரு, நீ உன் இருதயத்தை எல்லா காவலோடு நீ என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, அவ்வளவு தேவனை ஆராதிக்கிற மனுஷன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன மனுஷன்தான் யாரு, தாவீது இல்லையா? அந்த மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளேயே என்ன வந்தது, பாவம் வந்துருச்சு. பச்சைவாழ பாவம் பண்றது மாத்திரம் அல்ல, இப்போ திங்க் பண்ணுறாரு, இதை மறைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இதை மறைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும். ஊரியாவை போர் முனையில் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற ஊரியாவை அழைத்து அரண்மனையில் கொண்டு நல்ல போஷாக்கான சாப்பாடை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து நீ வீட்டுக்கு போங்கிறார். ஏன்னா தான் செய்த தவறை மறைப்பதற்காக. ஹல்லேலூயா. மீண்டுமாய் அவன் போக அவன் உத்தமனா இருக்கிறான். அந்த ஊரியா எப்படி இருக்கான், உத்தமனா இருக்கிறான். எல்லா சோல்ஜர்ஸும் அங்கே யுத்த முனையில் நிற்கும் போது நான் எப்படி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையிலே சோல்ஜர் இருக்கிற இடத்துல அவன் படுத்துக்கிறான். இவனை ஒன்றும் செய்ய முடியலன்னையும் தாவீது திங்க் பண்ணுறாரு, இவனை எப்படி நம்ம கொல்றது, ஏதாவது செய்யணுமேனு யுத்த முனையிலே எதிரிகளுக்கு முன் வரிசையிலே நிறுத்தி அவனை கொன்று போடும்படியாய் ஆலோசனையை கொடுத்து அவனையே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி ஒரு ஹார்ட் கரப்ட் ஆகுது பாருங்க. உடனே கரப்ட் ஆகாது. இந்த பிம்பங்கள், இந்த நினைவுகள் நம்மளை மீண்டும் 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 தாக்கி அது என்ன செய்யும், ஹார்ட்டில் கொண்டு வந்து நிறைச்சிரும். இப்போ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எப்போ செய்யணும். இப்போ பாருங்க, தாவீதுக்கு தான் செஞ்சது இது தவறுன்னு கூட உணர்வு இல்லாமல் அடுத்த ஒரு தவறையும் என்ன செய்கிறாரு, செய்வதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இருதயம் எவ்வளவு எந்த ஒரு மனுஷனையும் இருதயம் என்ன செஞ்சிரும்? கரப்ட் ஆகிடும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் இந்த மாதிரி காட்சிகள், இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி காரியங்களை நாம் பார்க்கும்போது நம்ம இருதயத்தை என்ன செய்யும்? தீமையானதை தான் நம்ம மைண்டை என்ன செய்யும்? எப்போவுமே கொண்டு ரிப்பீட் ஆக்க வைக்கும். நீங்கள் ஒரு சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, சின்ன வயசில் ஒரு தவறை செஞ்சுருப்பீங்க, அதை கூட இப்போ கூட ஞாபகம் இருக்கும் நமக்கு. ஆனால் எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கோம், எவ்வளவோ காரியங்களை நம்ம பெற்றிருக்கோம், அதெல்லாம் ஒரு நாள் நமக்கு என்ன செய்யாது? நிறைய விஷயங்களை, சில விஷயங்கள் தவிர நிறைய விஷயங்களை நம்ம மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த ஹார்ட்டை நம்ம எவ்வளவு அதிகமாய் நம்ம பாதுகாக்கணும் பாருங்க. சீக்கிரமாக பொல்யூட் ஆயிரும், சீக்கிரமாக கரப்ட் ஆயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தை நம்ம எல்லா காவலோடும் நம்ம காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வந்தனையும் தான் இப்படிப்பட்ட பாதைக்குள்ளே அவர் கடந்து போயிருக்கனால தான் என்ன செய்கிறாரு? தன் மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். உன் உணர்வுகளை, உன் பிம்பங்களை, நினைவுகளின் பிம்பங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாருப்பா. நீ தேவனிடத்தில் உத்தம இருதயத்தோடு அவரை சேவி என்று சொல்லுவதற்கு ஒரு முக்கியமான ரீசன், தன் வாழ்க்கையில் அவர் அடைந்த கடந்து வந்த பாதைகளை நினைவு கூர்ந்து நீ அப்படி ஒரு தவறை செய்து விடாதுங்கிறதுக்காக அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எப்பொழுதுமே உணர்வுள்ள ஒரு இருதயம் வேணும். யாருக்கெல்லாம் உணர்வுள்ள இருதயம் வேணும்? ஹல்லேலூயா. நமக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்தால் தான் நம்ம செய்வது தவறு என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். உணர்வில்லாத இருதயம் எவ்வளோ தவறு செஞ்சாலும் அதை உணர்வில்லாமல் இருக்கிறதுனால அது ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது அந்த 51ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறாரு, சுத்த 10ஆம் வசனம் சொல்லுகிறதே, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நறுங்குண்ட இருதயத்தோடு, இருதயம் உடைக்கப்படும் போது தான், இருதயம் நொறுங்கும் போது தான் கர்த்தர் நமக்கு பதிலை தருகிறவரா. என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும், இதுவரையும் வாழ்நாளில் நீங்கள் செய்த என்ன பாவங்களா, இப்பையும் நீங்கள் நடந்து கொண்டிருக்க எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் நறுங்குண்ட இருதயத்தோடு அவர்கிட்ட வருவீர்கள் என்று சொன்னால், நறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாளும் அவர் என்ன செய்வதில்லை? புறக்கணிப்பதில்லை. அவர் நறுங்குண்ட இருதயத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாரு 11ஆம் வசனத்துல, சங்கீதம் 51:11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா. என் இருதயம் கரப்டா இருக்கு. வாலிப பிள்ளைங்க கவனிங்க, என் இருதயம் கரப்டா இருக்கு. அநேக காரியங்களை என் உள்ளத்துல வைத்திருக்கேன், என் இருதயத்துல வைத்திருக்கிறேன். கரப்டா தான் இருக்கு ஆண்டவரே. பெரியவர்களும் விதிவிலக்கு அல்ல. இந்த நாட்களிலே உங்களுக்குள்ள என்ன கரப்ட் இருக்கோ, என்ன இருதயத்தில் அசுத்தங்களை நீங்கள் வைத்துக்கிட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு அதெல்லாம் விட்டு வெளியே வந்துருங்க. ஒரு பியூர் ஹார்ட்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள்கிட்ட சுத்த இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்னை ஒருபோதும் தள்ளி விடாதீங்க. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா அவர் நமக்குள்ளே தங்கி தாபரிக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கார். அவர் உணர்வின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஆவியானவர் நம் ஹார்ட்டில் தான் இருக்கார். ஆண்டவரே சொன்ன நாள்லேருந்து, எனக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்த நாள்லேருந்து நான் கேட்டது என்ன தெரியுங்களா? ஆண்டவரே இன்னும் எனக்கு பியூர் ஹார்ட்டை தாங்கப்பா, சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டித்திருங்கப்பா. பாஸ்டர் சொன்ன அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த யூத்துக்கு என்னப்பா எடுக்கிறது நான் கேட்டப்போ, இருதயம்
ஹல்லேலூயா. சில காரியங்களை எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் காண்பித்து கொடுத்தார். அதனால் என் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்கள் இருதயம் கரப்டாகி எந்தெந்த விதத்திலெல்லாம் அது கல்லாய் போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சதையான மிருதுவான இருதயத்தை கொடுக்க அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. 5:12 வாசிங்க. 51:12. உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்ம ஹார்ட்டு பியூராக இருக்கும்போது அந்த இரட்சணத்தின் சந்தோஷத்தை நம்ம அடைய முடியும். உங்களுக்கு சந்தோஷம் இல்லைனாவே உங்கள் ஹார்ட்டில் என்னமோ ரிப்பேரு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்கிறேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், அந்த அந்த பாவம் செஞ்சனால என் இருதயம் கரப்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே, உங்கள் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவியினால என்னை மீண்டும் என்ன செய்யுங்க, உயிர்ப்பிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது கேட்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 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 தேவனுக்கேற்ற பலி எதுனா நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை நம்ம கரப்ட் இல்லாமல் பாதுகாக்கணும்னா தேவனுடைய ஆழமான அன்பு நமக்குள்ள இருந்தால் ஒழிய எந்த மனுஷனையும் அசைச்சிடலாம். ஆழமான அன்பு பாருங்க, தாவீதுக்கு அது அந்த சம்பவம் நடந்த பிறகு, அவர் நாத்தான் உணர்த்தின பிறகு, அவர் ஒருபோதும் முதிர் வயது வரையிலும் அவர் சாகு மட்டும் அப்படி ஒரு தவறு அவர் செய்யவே இல்லை. ஏன்னா அவர் ஹார்ட் ஃபுல்லாக தேவனுடைய அன்பு நிறைந்த ஆழமான அன்பினால அந்த இருதயம் நிரப்பப்பட்டு இருந்தபடினால, அழியாத அன்பினால அவர் நிரப்பப்பட்டு இருந்தபடினால முதிர் வயது வரையும் அதை காத்து கொள்ள உதவி செய்தது எதுன்னு சொன்னா ஆண்டவருடைய ஆழமான அன்பு. அல்லேலூயா. டிவைன் லவ். டிவைன் லவ் ஒன்று, டிவைன் லவ் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். பாருங்க, யோசேப்பை பார்க்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அதனால தான் போத்திபாரின் அரண்மனைக்கு போகும்போது கூட தனிமையில் அவன் பாவ சந்தோஷத்தை அனுபவித்து நிறைய ஆஸ்திகளை அந்த இடத்துல பெற்றிருக்கலாம். ஆனால் யோசேப்பு வாலிபன், வாலிப பையன், யாரும் அங்கே இல்லை, தப்பு செஞ்சுட்டு சாதாரணமாக இருந்துடலாம், மறைச்சிடலாம். ஆனால் அவனுடைய இருதயத்தில் தேவ அன்பினால் அந்த இருதயம் ஃபுல்லாக நிரம்பி இருந்தபடினால, நான் தேவனுக்கு முன்பதாக இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி தன் நிர்வாணம் வெளிப்பட்டாலும் தன் துணியை கூட இழந்து போய் அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் கூட இயற்கையாக நம்ம ஹார்ட்டு ஒரு 3 லேயரில் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, கவர் பண்ணி வச்சுருக்காரு. எவ்வளோ அருமையான ஆண்டவர் தெரியுமா? இந்த ஹார்ட்டை என்ன செஞ்சுருக்காரு, இது ரொம்ப சாஃப்டானது, ரொம்ப சாஃப்டான அந்த இருதயம் எந்த விதத்துலேயும் அது டேமேஜ் ஆகிட கூடாது என்பதற்காக 3 லேயர்ஸ். யாருக்காவது தெரியுமா? அவுட்டர் லேயர் யாருக்காவது தெரியுமா? ஹார்ட்டை மூடி இருக்கிற அவுட்டர் லேயர் தெரியுமா? பெரிகார்டியம். சொல்லுங்க, பெரிகார்டியம். பாருங்க, அந்த ஹார்ட் அவ்வளோ சாஃப்டாக இருக்கனால அதில் எந்த டேமேஜும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 லேயரை வச்சுருக்காரு. இன்னர் லேயரில் 2, இன்னர் சென்டர் லேயர் ஒன்று, அதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காருன்னா ஒரு லூப்ரிகண்ட் அப்படின்னு சொன்னால் அது டேமேஜ் ஆகாதபடி அது ஒரு ஜெல் மாதிரி ஒரு பகுதியை அந்த 2 லேயருக்குள்ளே வச்சுருக்கார். அவுட்டர் லேயர் எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணி அதை போர்த்தி இருக்கிறது, ஹார்ட் அப்படியே மூடி இருக்கிறது. எனக்கு ஆவியானவர் என்ன அதை வெளிப்படுத்தினார்னா, பரிசுத்த ஆவியானவர்
பெரிகார்டியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பாதுகாத்து நம்ம ஹார்ட்டை அப்படியே ஃபுல்லாக மூடி பாதுகாத்துக்கிட்டாருன்னா எந்த ஒரு அசுத்தமும் நம்ம ஹார்ட்டுக்குள்ளே என்ன செய்யாது, வராது. டிவைன் லவ்னால நிரம்பி இருக்க அந்த காட்டை பரிசுத்த ஆவியானவருங்கிற அந்த போர்வையை வைத்து நம்ம மூடிட்டோம்னா என்ன வராது, எந்த ஒரு காரியமும் நம் இருதயத்தை பாதிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1:5, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு தான் நம்ம ஹார்ட்டை பாதுகாக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும். சத்தமா பிள்ளைங்க சொல்லுங்க. நல் மனசாட்சியிலும். நீங்க செஞ்ச தப்பை யாரு உங்களுக்கு உணர்த்துவா? உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். உங்க மனசாட்சி சொல்லுமா சொல்லாதா? நிச்சயமா சொல்லும். நான் சின்ன பிள்ளையில செஞ்ச தப்பெல்லாம் அப்பப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அப்பெல்லாம் அது தப்புன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் அப்போ ஜபத்தில் இந்த தவறை செஞ்சியேன்னு நமக்கு என்ன செய்வார்? உணர்த்து வைப்பார். ஹல்லேலூயா. உணர்த்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நாகமான் குஷ்டரோகியாக இருந்தார். பெரிய படைத்தளபதி. 1000 பேருக்கு மேலே படையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய படை தளபதியாக இருந்தார். ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு அடிமை பெண், இஸ்ரவேலின் அடிமை பெண், அவளுக்கு அந்த சின்ன பெண்ணுக்கு எவ்வளோ அழகான ஹார்ட் இருந்ததுன்னு பாருங்க. தன் எஜமானன் ஒருவேளை அவருடைய துணிகளை துவைத்திருக்கலாம், வாஷ் பண்ணியிருக்கலாம். அதை வச்சு அந்த பிள்ளை நம்ம எஜமானனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது என்பதை அந்த குழந்தை அறிஞ்சுக்கிட்டா. அறிஞ்ச பிறகு இந்த எஜமானனுக்கு நான் எப்படியாவது உதவி செய்யணும். அவர் நினைக்கல, என்னை அடிமையாக அங்கிருந்து கொண்டு வந்துட்டாரே, இப்படி அடிமைத்தனத்துக்குள்ளே என்ன வச்சுருக்காங்களே, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வந்து என்னை இப்படி அடிமையாக வச்சுருக்காங்களே, நான் இந்த எஜமானுக்கு நல்லா வேணும், இப்படி புழுத்து சாகட்டும் அப்படியெல்லாம் நினைக்கல. நல்ல பியோர் ஹார்ட்டை அந்த சிறு பிள்ளைக்கு வச்சுருந்தார். இப்பெல்லாம் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களே சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாகிடுது. எவ்வளோ கோவப்படுறாங்க, எவ்வளோ எரிச்சல் அடைகிறாங்க, எவ்வளோ மூர்க்கமாக செயல்படுறாங்க பார்க்குறோம் நம்ம. ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கு என்ன இருந்தது? பியோர் ஹார்ட் இருந்தனால தன்னை எஜமானனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். சமாரியாவில் எலிசா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரிடத்தில் எஜமானை அனுப்பினார். நிச்சயமாய் அவர் நல்ல பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வார் என்ற அந்த நல்ல இருதயம் படைத்த அந்த சிறு பெண்ணோட காற்றை பாருங்க. நாச்சியார்கிட்ட சொல்றாங்க, அம்மா சமாரியாவில் ஒரு எலிசான்ற தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட இவரை அனுப்பும்போது அந்த பெண் அந்த பியோர் ஹார்ட்லேருந்து சொல்கிற வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருந்தார். நாச்சியார் எப்படி ஒரு அடிமை பெண்ணோட வார்த்தை கேட்க முடியும் சொல்லுங்க? 1000ங்களுக்கு அதிபதியாக இருக்கிற அந்த நாகமான், ஹல்லேலூயா, எப்படி ஒரு சிறு பெண்ணின் வார்த்தையை கேட்டு போக முடியும் சொல்லுங்க? ஒரு பியோர் ஹார்ட் இருந்தனால ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்பி போகிறாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுறாங்க. நீங்களும் நானும் எப்படி? குட்டி பிள்ளைங்க எப்படி? உங்களுக்கு பியோர் ஹார்ட் இருக்கா? வெரி குட், நல்ல பிள்ளைங்க நீங்களாம். உண்மையிலே உங்களுக்கு பியோர் ஹார்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் உதவி செய்கிறவங்களா நம்ம நினைக்கணும் ஒழிய யாருக்கும் தீமையை நம்ம நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருது, நான் சொல்கிறேன் பாருங்க. மதுரை பகுதியில் ஒரு முறை நெல்லை ஜெபராஜ் ஐயா கிணியாய் அவர் வார்த்தையை பொழிகிறவர்.
அவர் வாழ்ந்த நாட்களில் ஒரு பெரிய மீட்டிங் ஒரு கிரவுண்டில் நடக்குது. அது பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல், பக்கத்தில் என்னது, ஒரு லேடிஸ் ஹாஸ்டல். அதில் டாக்டர் படிக்கிறவங்கெல்லாம் அங்கே தங்கி படிக்கிறாங்க. அதில் ஒரு பிராமண பெண், அந்த பிராமண பெண் தனக்கு ஒரு தாய் தகப்பன் ஒரு அண்ணன் இருந்தாங்க. ரொம்ப செல்லமாய் வளர்க்கப்பட்ட மகள், ஒரே பெண் என்பதற்காக செல்லம், பயங்கர செல்லம் கொடுத்து என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். அதே மாதிரி அண்ணனும் தங்கை மேலே அவ்வளோ பாசம், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார். அந்த மாதிரி அந்த பிள்ளை விரும்புகிறது எதுவோ கேட்குறது எதுவோ அதெல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைய வளர்த்தாங்க. பாருங்கள், அப்படி ஹாஸ்டலில் அந்த பிள்ளை இருக்கும்போது சில நாட்களாகவே அந்த பிள்ளை வயிற்றில் ஒரு மாற்றம், ரெகுலராக வரல, அந்த பீரியட் அந்த பிள்ளைக்கு வரல. அந்த சரீரத்தில் வயிற்றில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அப்போ இந்த பிள்ளை இந்த காரியத்தை கொஞ்ச நாள் கவனித்து பார்த்து வீட்டில் போகும்போது அவள் சொல்லுகிறாள், என்னுடைய சரீரத்தில் இப்படி இருக்கிறது என்று சொல்லி, வயிறும் பெருசாக இருக்குது, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதை தாய் தகப்பன் கேட்கும்போது இவளை தப்பாக புரிந்து கொண்டு, இந்த மகளை தப்பாக அவங்க எடை போட்டு தப்பான காரியத்தில் அவங்க இனி மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தோடு இந்த பிள்ளையை வேதனைப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். சரி, அம்மா அப்பா தான் அப்படி இருக்காங்க, அண்ணனாவது என்னை புரிஞ்சுக்குவாரு, என்னை செல்லமாக எவ்வளோ அன்பாக வளர்த்த அண்ணன் அவராவது புரிஞ்சுக்குவாருன்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கு அண்ணன், அம்மா இப்படி என்னை அப்பாவும் திட்டி அனுப்பிட்டாங்க, என் முகத்திலே முழிக்காத, நீ செத்துப்போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும்போது அண்ணனும் அதே மாதிரி கோவப்பட்டு, அவ்வளோ நாள் அன்பு பாராட்டி சீராட்டி வளர்த்த நான் ஒரே தங்கையை அவளும் புண்படுத்தி வேதனைப்படுத்தி, நீ இறந்து போ, நீ நிற்காத இங்கே, நீ மரித்து போ என்று சொல்லி வேதனைப்படுத்தினார்கள். உடனே இந்த மகன் ஒரு முடிவுக்கு வந்தான், நான் எதற்காக இனி உயிர் வாழணும், எதற்காக உயிர் வாழணும்? நிந்தையை சுமந்து வேதனையை சுமந்து என் தாய் தகப்பனால் மறுக்கப்பட்டு அண்ணனால் நான் உதாசீனப்படுத்தப்பட்டு நான் எதற்காக வாழணும் என்ற முடிவுக்கு வந்தாள். வந்து அவள் சூசைட் பண்ணிக்க, நைட்டு நான் எப்படியாவது சூசைட் பண்ணிக்கணும், எல்லா ஏற்பாடும் நடந்தாயிடுச்சு, எல்லாம் ரெடி. இப்போ இங்கே பக்கத்தில் மீட்டிங் நடக்குது. அங்கே மீட்டிங்கில் வார்த்தை அவர் எல்லாம் ரெடியாகி அவள் கழுத்தில் மாட்ட போகும்போது வார்த்தை வருகிறது, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், அன்பு மகளே, உனக்கு தீங்கானது ஒன்றையும் நீ செய்து கொள்ள வேண்டாம், உன்னை நேசிக்கிறவர் ஒரு உண்டு, அவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவள் காதில் வந்து 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 மோதி 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 அவளை ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது. உடனே அதை தூக்கி எறிந்து விட்டு, யார் இந்த மனுஷன், யார் இங்கே பேசுகிறார்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே கடந்து வருகிறார். கூட்டத்திலே நின்ற போது அந்த வார்த்தைகள், அந்த காரியங்கள் எல்லாம் அவர் இருதயத்தை ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. உடனே அவர் நினைக்கிறார், கூட்டமெல்லாம் முடிஞ்சிட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் அவங்க தங்கி இருக்காங்க, நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாளில் அந்த இரவில் அவரை போய் பார்க்கும்படி போகிறார். பார்த்த உடனே ஒரு பெண் வந்திருக்கிறாள், உங்கள் வாலிப பெண் வந்திருக்கிறார், உங்கள்கிட்ட ப்ரே பண்ணும்படியா அப்படின்னு சொன்னனையும் இவன் போய் அந்த பெண் அழுது கொண்டு முழங்கால் படியிட்டு எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னாலாம். அவர் தலையில கை வைத்த உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உத்தமியே. அந்த பிள்ளையால தாங்க முடியல, என்னை பெற்றெடுத்தவர்கள் நான் உண்மையாயிருந்ததை மறந்து என் தாய் தகப்பன் என் அண்ணன் எல்லாம் என்னை வெறுத்துட்டாங்களே. ஆனா ஒரு தேவ மனிதன் என்னை பார்த்து முதல் வார்த்தை உத்தமையே என்று சொன்ன உடனே அந்த புள்ள பரண்டு உருண்டு அழுகிறான். உடனே அவர் தைரியப்படுத்தி பிள்ளையை உட்கார வைத்து
என்னமா சம்பவித்தது என்று சொல்லி கேட்டபோது தான் என்னை எல்லாம் சந்தேகப்பட்டுட்டாங்க. என் வயிற்றில் இப்படிவா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அவள் சொல்லும்போது மீண்டுமா அவளை முழங்கால் படியிட்டு, இயேசு உன்னை நேசிக்கிறாரம்மா, நீ உத்தமி என்று சொல்லுகிறார் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர் வயிற்றில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்காக அவர் ஜெபிக்கும்போது அந்த பிரச்சனை மாறி எல்லாம் அவர் சரீரத்தில் இருந்த எல்லா வேதனையும் நீங்கி அவர் சுகமடைந்து போனார். சுகமடைந்து போனார். நீ உத்தமி என்பதை உன் தேவன் அறிந்திருக்கிறார். உலகம் உன்னைய சொல்லலாம், உலகம் உன்னை என்ன வேணா தீர்க்கலாம், ஏன் உங்க பேரண்ட்ஸ் தீர்க்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், ஆனா உன் இருதயத்தை அறிந்த தேவன் சொல்லுகிறார், நீ உத்தமன், நீ உத்தமி. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை அறிந்திருக்கிறார். பியோர் ஹார்ட்டா இருக்கும்போது எந்த மனுஷனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அன்பு பிள்ளைகளே, அவருடைய அன்பினால் உங்களை கட்டி இழுக்கிற தேவன் அவருடைய அன்பின் பாச கயிற்றினாலே உங்களை கட்டி இழுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் என்னால் பேச முடியாது, டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று நினச்சிக்கங்க, உங்கள் ஹார்ட்டு தான் ஜீவ ஊற்று. சமாரிய பெண் தேவனை தேடி வரா. தேவன் அவரை தேடி, அவர் தேடி வரல, தேவன் என்ன செய்கிறார், அவரை தேடி சமாரியாவுக்கு போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு தாகத்துக்கு தண்ணி தான்னு கேட்கும்போது, நீ யூதனா இருக்க, நான் என் சமாரியா பெண்ணுகிட்ட அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, எப்படி கேட்கலான்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்றார், நீ கேட்கிறவர் யார் என்று தெரிந்தால் நான் கொடுக்கிற தண்ணீரை நீ பருகும்போது ஒரு நாளும் தாகமடைய மாட்டாய். அவருடைய காரியம் யாவற்றையும் வெளிப்படையாய் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, அவ ஒரு பாவியான ஸ்திரீ தான், பாவியாய் வாழ்ந்த ஸ்திரீ தான். ஆனா தேவனுடைய வார்த்தை அவ இருதயத்தில் கடந்து போக 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 அந்த நிமிஷமே அந்த மகளுடைய ஹார்ட் எப்படி ஆகுதுன்னா பியூர் ஆகுது. எல்லா கரப்ஷனும் எல்லா காரியங்களும் அவளை விட்டு நீங்கி போய் அந்த ஹார்ட் அப்படியே பியூர் ஆகுது. ஹல்லேலூயா. எந்த மனுஷியாவது இப்படி இருக்க மனுஷி ஊருக்குள்ள போய் அவர் மேசியாதானா என்று வந்து பாருங்கள், என்னுடைய காரியம் எல்லாவற்றையும் அவர் விளங்க பண்ணினார் என்று சொன்னால் யாராவது கடந்து வருவாங்களா? இல்லை. அவருடைய ஹார்ட், அவருடைய தோற்றத்தை, அவருடைய சூழ்நிலையை, அவருடைய காரியத்தை எல்லாவற்றையும் அந்த இடத்திலே விட்டு விட்டு அவர் ஒரு தெய்வீக மனுஷியாய் பியோர் ஹார்ட்டா, அந்த லவ் நிறைந்த ஹார்ட்டா, ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்ட ஹார்ட்டா அவ போனனால தான் அந்த கிராமத்தில் இருக்க பாதி பேருக்கு மேலே மேசியாதானா என்று பார்க்கும்படி ஓடி வருகிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர், ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதி இல்ல, நதிகள் ஓடும். உங்க ஹார்ட் தான் ஜீவ நதி. என் அன்பு பிள்ளைகளே, உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஒரு சமாரியா ஸ்திரீயையே மாற்றி என் தேவன் அப்படி செய்வார் என்று சொன்னால் ஏன் உங்களை மாற்ற முடியாது? இன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமாய் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எந்த கரப்ஷனையும் இருதயத்தில் வேண்டாம். இன்னைக்கு தெளிவா நான் அறிஞ்சுக்கிட்டேன், நீங்க தங்கி தாபரிக்கிற ஆலயம் அது, நீங்க தங்கி தாபரிக்கிற இடம் அது, அதை ஒரு நாளும் நான் கரெக்ட் பண்ணக்கூடாது. உங்க டிவைன் லவ்னால என் இருதயத்தை என்ன செஞ்சிருங்க, நிரப்பிருங்கப்பா. பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்பிருங்கப்பா, என் இருதயத்தை நிரப்பிருங்க. அந்த ஆழமான அன்பு தான்
எல்லா காரியத்திலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 7:37-38 அப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 47 ஆண்டவர் அதை சொல்லி சொன்னார். ஏன்னா அந்த தேவாலயம், அங்க தேவாலயம் இல்லை, உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாக்கி அவரை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறார். அந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிறதான அந்த தண்ணீர் வடக்கு வாசல் வழியாக வனாந்திரத்துக்குள்ளே போகிறது. அந்த வனாந்திரம் என்ன ஆகிறதுனா செழிப்பான காடாய் மாறுகிறது. அந்த தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிற அந்த தண்ணீர் வனாந்திரம் வழியாய் போகும்போது அந்த வனாந்திரம் எப்படி மாறுகிறதுன்னா செழிப்பான காடாய் மாறுகிறது. அதை தாண்டி அது போய் அது அந்த சவக்கடல் என்கிற டெட் சீல அது விழும்போது அது என்ன நடக்குதுன்னா, இதுவரையும் டெட் சீல ஒரு உயிரினமும் உயிர் வாழவே முடியாது. ஆனா இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி அந்த டெட் சீக்குள்ள போகும்போது என்ன நடக்கணும் அங்க எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜீவ ராசிகள் எல்லாம் அதுல வாழும். அது மீன் பிடிக்கும் ஸ்தலமாய் மாறும். டெட் சீல தாது உப்பு நிறைய இருக்கனால அதுல ஒரு உயிரினங்களும் வாழாது. அந்த அந்த தண்ணீரில் நீங்கள் போய் படுத்தீங்கன்னா ஃப்ளோட் ஆவீங்க, மிதக்கும். நாங்கள் போயிருக்கோம். அதில் போய் நீங்கள் படுத்தீங்கன்னா என்ன செய்யும், அப்படியே மிதக்கும். ஆனால் இப்போ ரீசண்டாக வந்த நியூஸ் என்ன தெரியுங்களா, அந்த டெட் சீல கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கு. இப்போ அந்த டெட் சீல நிறைய மீன்கள் வாழ ஆரம்பிச்சிருச்சு. அப்ப தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ நீரூற்று வனாந்திர வழியாய் சென்று இப்ப எங்க போயிடுச்சு, அந்த டெட் சீல கலந்துருச்சு. இப்ப மீன்கள் வளரு. அது மட்டுமல்ல, அதன் கரையோரங்களிலெல்லாம் அந்த அந்த ஒரு கிறிஸ்டியன் நியூஸ் இருக்கு, அதுல நாங்க பார்த்தபோது அந்த கரை ஓரங்களிலெல்லாம் நிறைய டேட்ஸ் மரம் கொத்து கொத்தாய் காய்த்திருக்கிறது. எதுவுமே வளர முடியாத அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, பல வகையான தன் காலத்தில். அது ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிங்க, எசேக்கியேல் 47 அது புது புது கனிகளை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புது புது கனிகளை அது கொடுக்க போகுது. அது இலை உதிர்வதில்லை, கனிகள் கெட்டு போவதில்லை. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் புது புது கனிகளை கொடுக்கிறது. வாசிங்கம்மா. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வும் இல்லை, அவர்கள் இலைகள் உதிர்வதும் இல்லை. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தலுக்குமானவைகள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க பிடிச்சுக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. எசேக்கியேல் 47:12. நான் அப்படி மாறணும். ஏன்னா இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அநேக வாலிப பிள்ளைகளை ஜீவ நீரூற்றாய் இந்த ஸ்தலத்திலிருந்து தேவன் எழுப்பி, ஹல்லேலூயா, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்த போகிறார் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான வாலிப தங்கச்சி தம்பிமார்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்க அமர்தலா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் ஏற்ற வேலை வரும்போது
ஒரு ஜீவ நீரூற்று உங்க இருதயத்திலிருந்து பாய்ந்து போய் அநேகருக்கு ஔஷதமாய் அநேக கனிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுக்கத்தக்க பாத்திரமாய் உங்களை ஒரு ஜீவ நீரூற்றாய் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றப் போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் உங்களை மாற்றுவதற்காக அவர் இந்த வசனத்தை எசேக்கியேல் 47 வீட்டில் போய் தயவா, அது புரியுதோ புரியலையோ, நீங்க படிங்க. படிக்க 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 அநேக வெளிப்பாடுகளை தேவன் அது நிமித்தம் தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த இருதயம் எனக்கு வேணும். உங்க இருதயம் எப்படிப்பட்டது? ஜீவ தண்ணீருள்ள ஜீவ நீரூற்றாகிய நதிகள் ஓடுகிற இடம் உங்க இருதயம். உங்க இருதயத்தை கரப்ட் ஆக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல்ல சொல்லியிருக்கார் 36 கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான மிருதுவான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன். அதன் நிமித்தம் நீங்க என்ன செய்வீங்க? என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டு அதன்படி செய்யவும் பண்ணுவேன். அதன்படி செய்யவும் நான் பண்ணுவேன் உன்னைய. இன்னைக்கு நீங்க எப்படியோ இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எஸ்ரா 7:10 வாசிங்கம்மா. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தான். அல்லேலூயா. உங்க இருதயம் பக்குவப்படுகிறதாய் மாறு. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்க ஹார்ட் எப்படி? இது ஜீவ நீரூற்று. அதை ஒரு நாளும் நீங்க அசட்டை பண்ணிடாதீங்க. அதுக்குள்ள ஃபுல்லா டிவைன் லவ் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எந்த கரப்ஷனுக்கும் போகவே மாட்டீங்க. எந்த ஒரு குற்றத்தையும் நீங்க செய்ய மாட்டீங்க. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதத்தை ஆராதையும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கிறது எதற்காக? இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. ஆனா வருங்காலத்துல உங்களை தேவன் எடுத்து பயன்படுத்துவதற்காக உங்க இருதயத்தை இந்த நாளிலே நீங்க என்ன செய்யுங்க? பக்குவப்படுத்துங்க. வேதத்தை ஆராயுங்க. அதன் கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு வாழுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகிற நீரூற்று நீங்க தான். வாலிப பிள்ளைங்க தான், சிறு பிள்ளைங்க தான். உங்களை கொண்டு தான் தேவனாகிய கர்த்தர் வருகிற எழுப்புதலின் காலங்களிலே உங்களை அக்கினியாய் தீப்புளம்பாய் அவர் பயன்படுத்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட விருப்பம் இருக்குமா? வாஞ்சை இருக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படியே எழுந்து நீங்க பார்க்க ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என் ஹார்ட்ல எவ்வளவு இம்பியூரிட்டி இருக்குப்பா. இப்போ என் ஹார்ட்டை அப்படியே உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் இருக்கிற விதமா உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். என்னை புறம்பை தள்ளாத தேவன் நீங்கன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா. நறுங்குண்ட இருதயத்தை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்க. இப்போ என் இருதயத்தை முற்றிலுமாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். மாய்மாலமான இருதயம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மாய்மாலன்னா என்ன தெரியுமா? நம்ம வீட்டுக்கோ இல்லை சபைக்கோ வருவாங்க, வந்துட்டாயா இவ அப்படின்னு நினைக்கிறதே. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா, ஐயோ ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர், ப்ரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு வாயில் சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்தில் என்ன இருக்கும்? மாய்மாலம் இருக்கும். இந்த மாய்மாலத்தெல்லாம் விட்டு வெளியே வாங்க. நம்ம ஒரே குடும்பம், ஒரே
ஏக சிந்தை ஒரே இருதயம் இருந்தாதான் கர்த்தருடைய ஆவியானவர் இங்க பலத்த கிரியை செய்ய முடியும். ஏக சிந்தை ஒரே இருதயம். அப்பாவோட பிள்ளைகளாக நமக்கு ஒரே இருதயம் தான் வேணும். அவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, உங்க இருதயத்துல என்ன கரப்ஷன், உங்க வேலை ஸ்தலத்திலேயோ உங்க வீட்லேயோ எதையாவது மறைக்கிறீங்களா? எதையாவது தெரியாம பண்றீங்களா? யாருக்கும் தெரியல, நான் என்னை சுற்றி 4 சுவர் இருக்கு, அது நடுவில் நின்று நான் செய்கிறேன், என்னை யாரும் பார்க்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார். மேலே இருக்கு ஸ்கேன், சைடில் இல்லைம்மா, மேலேருந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு இருதயத்தை ஸ்கேன் பண்ணுறார். அதனால் இன்னைக்கு தயவாக ஒப்பு கொடுத்துருங்க. என்ன கரப்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன துளி ஸ்பாட் கூட அதில் கரப்ஷன் இல்லாதபடி இன்னைக்கு என்னை ஹார்ட்டை பியூர் பண்ணுங்க ஆண்டவரே, பியூர் பண்ணுங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கேட்போம்மா அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பயன்படுத்தும்படிக்காக தான் இதெல்லாம், உங்களை பக்குவப்படுத்தி உங்களை பயன்படுத்தும்படிக்காய் ஒரு சமாரியா ஸ்திரீயை எப்படி மாற்றினாரோ அது மாதிரி மாற்றுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு பாருங்க, ஒரு நல்ல உணர்வுள்ள ஆவியானவர் இருந்த அந்த இருதயம் இருந்தபடியினால தான் அவன் எல்லா தப்புக்கும் விலகி ஓடணும் இல்லையா? அது போல நான் விலகி ஓடுறேன்ப்பா. இனி அந்த உலக நான் நேற்று சொன்னேன் வேர்ட்லி மெத்தடுக்கு நம்ம ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கவே கூடாது. அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்களே நானும் செஞ்ச என்னன்னு நீங்கள் செஞ்சிடக்கூடாது. வேலை ஸ்தலத்திலும் சரி, கல்லூரியிலும் சரி, ஸ்கூல்லையும் சரி, நீங்க என்ன தொழிலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, தயவு செய்து இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா என் ஹார்ட்டை பியூரா மாத்திருங்கப்பா. கல்வாரி சிலுவையின் ரத்தம் உங்க ஹார்ட்ல சொட்டு சொட்டா விழும்போது உங்க ஹார்ட் அப்படியே பியூரிட்டி ஆகிரும். ஏன்னா நம்ம இன்னைக்கு கம்யூனியன் எடுக்க போகிறோம், அவர் ரத்தத்தை தான் பருக போறோம். நீங்க இந்த ரத்தத்தை எடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும். அப்பா என்னுடைய இருதயத்தை அப்படியே பியூர் பண்ணிருங்க. எல்லா கரப்ஷனையும் இன்னைக்கு நீங்க களைந்து போட்டுருங்க. என் மாம்சத்துல, என் சிந்தையில, என் கண்கள்ல கேமரா பிடிச்சு வச்சிருக்க எல்லா காரியங்க, கற்பனையா நான் மாயமா பிம்பங்க நினைவுகளை நான் வச்சிருக்க காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு போகட்டும் என்று சொல்லி கேட்பீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, உங்களை பியூரிட்டியா அவர் பார்க்கணும்னு விரும்புறாரு. பியோர் ஹார்ட்டா உங்க ஹார்ட் இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆனபடினால தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க விசேஷித்த பிள்ளைகள் தெரியுமா? நீங்க விசேஷித்தவர்கள் தெரியுமா? உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்யும்படியா உங்க மேல பெரிய ஒரு திட்டத்தையே வைத்திருக்கிறதுனால தான் ஆண்டவர் இவ்வளவு தூரம் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களாமா? இப்ப கேளுங்க பார்க்கலாம். சொட்டு சொட்டா விழட்டும் அப்பா. கரப்டான இருதயம், திருக்குள்ள இருதயம், மாறுபாடுள்ள இருதயம், வேதனை உண்டாக்குகிற இருதயம், கர்த்தரை நிந்திக்கிற காரியங்கள் எனக்குள்ள எவ்வளோ இருக்கு, மனுஷனை நிந்திக்கிற காரியங்கள் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு விலகட்டும் அப்பா. எதையோ என் மைண்ட்ல வச்சு என் காட்டுல கொண்டு இன்னைக்கு கரப்டாகி இருக்கு. அந்த 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 இருளெல்லாம் என்னை விட்டு, என் ஹார்ட்டை விட்டு நீங்கிட்டோன்னு இப்ப கேட்பீங்களா? கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒன்றும் இல்லைப்பா. உங்க கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக நீங்க சிந்திருக்கீங்க. அந்த ரத்தம் இப்ப என் மேல விழட்டும், என் சிரசின் மேல விழட்டும். என் ஒவ்வொரு அவயங்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்க சுத்திகரிங்க. உமக்கு பிரியமான பிள்ளையா என்ன மாற்றுங்க. வாயை திறந்து கேளுங்கம்மா. இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்தாதான் ரட்சிப்பே உண்டாகுமா? நீங்க நாவினால அறிக்கை செய்யுங்க, இருதயத்துல விசுவாசிங்க, நாவினாலே அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவர். இன்னைக்கு ஒன்னும் அறியாத பிள்ளை போல என்னை கொண்டு என்ன செய்வார்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களை கொண்டுதான் செய்வார். அது உண்மையான காரியம். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாம, தளர்ந்து போகாம, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு இன்னைக்கு பியோர் பக்குவப்பட்ட ஒரு இருதயத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். ஹல்லேலூயா.
கல்லான இருதயம் எனக்கு வேணாம்ப்பா, உணர்வற்ற ஒரு இருதயம் எனக்கு வேணாமாப்பா, ஒரு சதையுள்ள இருதயமா மாற்றிருங்கன்னு கேட்பீங்களா? கேளுங்கம்மா, வாயத்தரங்கம்மா. வாலிப பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள் வாயத்தரங்க, பெண் பிள்ளைகள் வாயத்தரங்க. ஏன்னா உங்களை வச்சுதான் அவர் நடத்தணும்னு திட்டம் வச்சுட்டாரு. நீங்க என்ன வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அப்புறம் இப்ப சொல்றதை கேட்காம இருந்தீங்கன்னா அடி கொடுத்தாவது தூக்குவார். ஆனபடினால என் அன்பு பிள்ளைகளை வாயத்தரங்க, வாயத்தரங்க, அறிக்கை இடுங்க. ஆண்டவரே, கரெக்டான இருதயம் எனக்கு வேணாம்ப்பா, கல்லான இருதயம் எனக்கு வேணாம், சதையான மிருதுவான இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டித்திருங்கப்பா. இந்த மாய்மாலமான மாறுபாட திருக்குள்ள இருதயம், மகா கேடுள்ள இருதயம்லாம் எனக்கு வேண்டாமப்பா. ஒரு பியோர் ஹார்ட்டை எனக்குள்ள வச்சிருங்கப்பா. அந்த டிவைன் லவ் எனக்குள்ள ஊத்திருங்கப்பா. நான் மாறணும் ஆண்டவரே, மாறணும் அப்பா, நான் மாறணும் தகப்பனே, நான் மாறணும் அப்பா. உமக்கு பிரியமான பிள்ளையாய் நான் மாறணும். அடிக்கடி என்னை அலைகழித்துக் கொண்டிருக்கிற என் சிந்தைகள், என் எண்ணங்கள் என்னை விட்டு எடுபட்டு போகட்டும் ஐயா. இப்ப உங்க ரத்தத்தால் அந்த சிந்தைகளை கழுவுங்க, எண்ணங்களை கழுவுங்க, என் ஹார்ட்டை கழுவுங்க. நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தம் சொட்டு சொட்டாக விழுகிறது. அன்பு பிள்ளைகளை, உங்க ஹார்ட்டை அவர் பியோர் பண்ணும்படியா இறங்கி வந்து இருக்கிறார். அவர் ரத்தம் உங்களை கழுவுகிறது. ஒப்பு கொடுப்பீங்களா? அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. ஒரு பியோர் ஹார்ட்டை உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கிறது. சதரமாந்தனமா கரபா துருதுனக்கதடமாந்தனமாந்தனமா கரபா கரபா கபா உரி பாந்தனமாந்தனமாந்தன யாந்துனி கரதனமாந்தரபா துருதுனக்கரதனமா கரபா கரபா கபா உரி பாந்தனமாந்தரபா தரபா கபா. உன்னை பயன்படுத்துவதற்கு தடையே அந்த கரப்ஷன் தான் மகளே. உன்னை பயன்படுத்துவதற்கு தடையே அந்த கரப்ஷன் தான் மகளே. இன்னைக்கு அதை விட்டு வெளியே வான்னு சொல்றார் ஆண்டவர். அதை விட்டு வெளியே வா. உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறபடியினாலே நீதான் ஜீவ நீரூற்று, நீதான் ஜீவ நீரூற்று. கரங்களை தட்டி அக்கினியாய் தீப்பிழம்பாய் உன்னை மாற்றி என் தேவனுடைய கரத்திலே வல்லமை உள்ள ஒரு பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாய். அந்த அக்கினி அபிஷேகம் இப்பொழுது பிள்ளைகளை நிரப்புவதாக. கரங்களை தட்டி கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். நீ உங்க உள்ளத்திலிருந்து ஒரு பப்ளிங், இதுவரையும் துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்த நீ, துக்கத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்த நீ, தீமையே பார்த்து கொண்டிருந்த நீ, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் ஹார்ட் பப்ளிங் ஆக போகுது மகனே. பப்ளிங்கா பப்ளிங்கா. எப்போதும் ஆவியானவருடைய நிறைவினால நிறைந்திருக்கிற அந்த பாத்திரமாய் உன்னை நான் உருவாக்குகிறேன் மகனே. அப்படிப்பட்ட அக்கினியின் வல்லமையை உன்மேல ஊற்றி விட்டார் மகனே, ஊற்றி விட்டார் மகளே. நீதான் உன் இருதயத்தை முழுமையாக எனக்கு தா என்கிறார். உன் இருதயத்தை முழுமையாக எனக்கு தா. வேற எந்த நபரும் உன் இருதயத்தில் இருக்க வேணாம், வேற எந்த அசுத்தமும் உன் இருதயத்தில் இருக்க வேணாம். முழுமையா சரண்டர் பண்ணிரு.
ஊற்றப்பட்ட இருதயத்துல தான் அற்புதம் நடந்தது. ஊற்றப்பட்ட அன்னாள் அன்னைக்கு இருதயத்தை ஊற்றின போது உன் வாழ்க்கை அவள் வாழ்க்கையில அற்புதம் நடந்தது போல என் அன்பு மகளே, நீ ஊற்றப்பட்ட இருதயத்தோடு நிற்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிமி நீரிதனாந்தன மாந்துணு முக்குரபரபக்க பாபா ரீமாந்தன மாந்தர மாந்தரபோ தரபாக்க பாபா. கர்த்தருடைய ஆவியானவரே பிள்ளைகளை நிரப்பினபடியினால் மறுநாட்களிலே பிள்ளைகளை கொண்டு அசாத்தியமான காரியங்களை நீ செய்ய போகிறீரப்பா. இவங்க ஜீவ நீரூற்றாய் மாறப்போகிறார், ஜீவ தண்ணீராய் மாறப்போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இவர்களை வைத்திருக்கிறபடியால் உமக்கு கோடி 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 நன்றி சொல்லி நாங்கள் துதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.